Hi friends, இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக குக்கரில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 80% குக் ஆனால் போதும். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறுனது இதோட தோல் எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை மீடியம் சைஸ் பீஸாக நம்ம வெட்டிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரே மாதிரி வெட்டியாச்சு. ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவந்து வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் தனியாக சேர்க்க மாட்டோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு கை சின்ன வெங்காயம் எடுத்து தண்ணி ஊற்றாமல் இதை நைஸாக அரைச்சிக்கலாம். மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரியல் பண்ணலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 5 பல் தட்டி வச்ச பூண்டை இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் உருளைக்கிழங்கோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே அடியில் பிடிக்கும், அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம எப்பவும் செய்கிற உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.